பிதாவாக, பூமிக்கு பிதாவாக இருந்தார். புதிய ஏற்பாடில் மனிதனாக வந்தார். இன்றைக்கு பரிசுத்த ஆவியாக இருக்கிறார். ஒரே தேவன் இயேசு கிறிஸ்து நாமத்தால் ஞானஸ்நானம் மாத்திரமே ஒரு மனிதனுடைய பாவம் மன்னிக்கும். பிதா, குமார், பரிசுத்த ஆவி நாமத்தால் ஞானஸ்நானம் ஒருபோதும் பட்டை பேர் மேல் எடுக்கிற ஞானஸ்நானம் உங்கள் பாவங்களை மன்னிக்காது. இந்த நாளுக்கு தேவன் இந்த நாளுக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ள தேவன் இன்றைக்கும் ஒரு தீர்க்கதரிசி இந்த பூமிக்கு அனுப்பியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக யோவான் ஸ்நானன் வந்தது போல இன்றைக்கும் ஒரு தீர்க்கதரிசியை தேவன் கொடுத்திருக்கிறார். அந்த தீர்க்கதரிசி பக்கம் எந்த சபையோட வழிநடத்தலையோ அந்த சபையை விட்டு விலகு. கிறிஸ்துவ என்பது தீர்க்கதரிசி மூலமாக கட்டப்பட்டிருக்கிறது. இந்த நாளுக்கு தீர்க்கதரிசி வில்லியம் மரியம் பிரணாம் வேத வசனத்தின்படி தேவன் நமக்கு ஒரு தூதரை கொடுத்திருக்கிறார். அந்த